இந்த படம் போர் அடிக்கலையா, இந்த படம் ரொம்ப வயலண்டா இல்லையா, இந்த படம் நீளமா இல்லையா, அதாவது அந்த பதில சொல்றதை நோக்கி அந்த கேள்வியை கேட்கறது இருக்கு இல்லையா, இப்படி யூடியூபர்ஸ் கேட்கறாங்க. அதை தாண்டி மக்கள் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான். வெற்றிமாறன் தோழனுடைய அந்த டீம்னுடைய உழைப்பு அப்படிங்கறதும் ஒரு இயக்குனரா அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கறதும் தான் இந்த படம் வெளிக்காட்டியிருக்கு அப்படிங்கறத என்னால தொடர்ச்சியா பார்க்க முடிஞ்சது. நீங்க எல்லாம் இன்னைக்கு வெளியில படிக்க வேலைக்கு போக உங்களை குடும்பங்கள்ல இருந்து குழந்தை திருமணத்துல உங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தவரை பெரியாரும் கம்யூனிஸ்ட் இயக்குனர் தான். ஒரு செட் ஆஃப் மக்கள்ல அங்க கூடிய சாதி பிரச்சனையை சரி பண்றதுக்கு சாதிக்குள்ளேயே டைனமிக்ஸ் விளையாடி அந்த விஷயத்தை தீர்க்கறதை நோக்கி நகர்வாங்க. பொதுவா திரைப்படத்தினுடைய அழகியல் அதை பத்தி எல்லாம் அவர் சொல்லணும்னு தோழர் சொன்னாரு. ஒரு அளவு இல்லைங்க, அழகியல் என்ன, உண்மைதான் அழகியல்ங்கிறேன். 10 வயசுல அந்த பிள்ளை பையன் செத்து போயிட்டான்னா விதவியா மொட்டை அடிச்சு வெள்ளை துணியை பூத்தி வீட்டுல புறக்காடியில உட்கார வச்சு காலங்காலமா சித்திரவதை பண்ணிருப்பாங்க. இந்த பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காது, காலேஜுக்கு போயிருக்காது, வேலைக்கு போயிருக்காது, சைக்கிள் ஓட்டிருக்காது, ஸ்கூட்டர் ஓட்டிருக்காது. இதையெல்லாம் மாத்தினது பெரியாரிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் தான். இதுதாங்க இந்த மண்ணோட வரலாறு. இதை எவனெல்லாம் மறுக்கிறானோ அவெல்லாம் அயோக்கியம். தமிழ்நாடு இடதுசாரியோட பிரதான லட்சியமாக தேசிய இன விடுதலை மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இந்தியா என்பது தமிழ்நாடுக்கும் தமிழருக்கும் எதிராக தான் எப்பவுமே இருந்திருக்கு, இனிமேவும் இருக்கும். அன்புச்செழியன் எடுத்தவர ஒரு என்ன சொல்றது, என்கவுண்டரை ஒரு நாயகத்தன்மையோட எடுத்தவரை கொண்டு அதே யூனிஃபார்ம் போட வச்சு அக்யூஸ்டா நிறுத்த வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் சுனில் மேனன் அரசியல் தான். அவனுக்கு முதல்ல போன என்னதுமே சொல்லுவான், IAS IPS அதிகாரிகள் ட்ரைனிங்ல நக்சலைட்டுகள் தேசத்துக்கு எதிரானவன்னு சொல்லிடுவான், போராட்டம் என்பது தேசத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவான். பண்டைய உண்மையா கழுவுறது யாருன்னா இந்த அரசு அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்களெல்லாம் அழித்துளிக்கிறது தான் சாத்தியம். இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறது வேலைக்காகாதுங்கிற மாதிரியான ஒரு நடைமுறைக்கு வருவாங்க. இவங்க பேசுற எல்லா அழகியலும் ஃபேர் அண்ட் லவ்லி அழகியல் தான். நம்முடைய அழகியல் இதுதான். நாங்க அப்படிதான் பேசுவோம், நாங்க சத்தமா தான் பேசுவோம், நாங்க நீளமா தான் பேசுவோம். பேசும் படத்தை நீ எடுத்துக்கடா, பேசுற படத்தை நாங்க எடுக்கிறோம். எங்களுக்கு பேசுறதுக்கு இருக்கு, நாங்க பேசுறோம். நீ சைதான் காட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த செம்மர கடத்தல்ல கொல்லப்பட்டவங்க நாங்க எடுத்த கணக்கு படி பார்த்தா 32 பேர் கொலை பண்ணிருக்காங்க. 32 பேரை சித்திரவதை பண்ணி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழர்கள் தான் எல்லாருமே. ஆனா நம்ம இன்னைக்கு புஷ்பா படத்தை கொண்டாடுறதுக்கான காரணம் வரலாறே நம்மளுக்கு தெரியாதுங்கிறதா. இன்னைக்கு நம்ம திசையில எப்பவும் போல ஒரு சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திரைப்படம் அதனுடைய அழகியல், அதனுடைய கிராஃப்ட் பேசுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த திரைப்படம் பேசுகிற அரசியல் இன்னைக்கு மிக முக்கியமானது. அந்த அரசியலை யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விதவிதமா இன்னைக்கு என்ன சொல்றது, இன்றைய முடிவு சொல்லணும்னா விதவிதமா உருட்டுறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு வன்முறையா இருக்குன்றான் ஒருத்தர் வசனமா பேசுறாங்கன்றான், ஒருத்தன் காதுல ரத்தம் வருதுங்கிறான். என்னன்னா அவங்களுக்கு யாரும் இந்த அரசியலை பேசிடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்கு இந்த மக்களை இந்த திரைப்படத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கணுங்கிறதுக்கு ரொம்ப திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம மக்களுக்கு ஒரு கடந்த 20-30 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழுக்காக போராடியவர்கள் யாரு, இந்த மண்ணுக்காக போராடியவர்கள் யாருங்கிற அந்த வரலாறு சொல்லப்படாத ஒரு சூழல். அந்த சூழல்ல இந்த ஒரு திரைப்படம் வரும்போது அவங்களுக்கு இதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சிரமங்கள் நமக்கு புரியுது. அப்போ அந்த சிரமத்தை போக்குற வகையில இது எந்த அரசியலை பேசுது, இது பேசக்கூடிய அரசியல் என்ன, யாரை நோக்கி இது பேசுது அப்படிங்கிறத நம்ம வீதிதோறும் பேச வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில தான் நம்ம இந்த வாசிப்பு வட்டத்தை நேற்றும் நடத்திருந்தோம், இன்னைக்கு நடத்திருந்தோம். இன்னும் வாய்ப்பு கிடைக்கிற நான் ஆரம்பத்திலே இந்த தோழர்களுடைய எல்லோருடைய சம்மதத்தோடு ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஊரில் இது போன்ற ஒரு கூட்டத்தை 10 பேரோ 20 பேரோ வைத்து நடத்துங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க அந்த வேலையை செய்யுங்க. நீங்க செய்வீங்கன்னு நம்புறோம். இது நம்ம செய்ய வேண்டிய வேலை. இது நம்ம விட்டா வேற யாரும் செய்ய மாட்டாங்க. திரைப்படத்தில் பணியாற்றுபவர்களாகட்டும், திரைப்பட துறையை சார்ந்தவர்களாகட்டும், அரசியல் செயற்பாட்டாளராகட்டும், யாருனாலும் இந்த வேலையை எடுத்து செய்யுங்க. நீங்க திரைப்படமாக பார்த்தாலும் ஆகச்சிறந்த படம், அதனுடைய அரசியல் உள்ளடக்கமாக பார்த்தாலும் ஆகச்சிறந்த படம், இப்படி எல்லா வகையிலும் மிகச்சிறந்த ஒரு படைப்பு வெற்றிமாறன் இந்த திரைப்படம். அரசியல் செயற்பாட்டாளராக இந்த படம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. ஒரு திரைப்படமாக அது எப்படியான இது கொடுக்கும் அப்படிங்கிறது தோழர்கள் பேச இருக்கிறாங்க.
இப்படி பல்வேறு கோணங்கள்ல இந்த திரைப்படம் குறித்து நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறத உணர்ந்துதான் நம்ம வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். அதற்காகத்தான் தோழர்கள் நமக்கு நன்கு அறிமுகமான தோழர்கள் இது குறித்து விரிவாக பேச இருக்கிறாங்க. தோழர் கவிதா கஜேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. திரைப்படம் குறித்து அந்த திரைப்படத்தில் அவருடைய மொழிபெயர்ப்பில், ஆங்கில மொழிபெயர்ப்பில் சப்டைட்டில் அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்ல மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வேலை செய்தது முழுசா பார்க்கலாம் கூட கொஞ்சம் அருகில் இருந்து பார்த்துருக்கிற மிக கடுமையான உழைப்பை அதுக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த தோழர் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இதை கவனித்த விதம், அவர்கள் ஏற்கனவே ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் என்கிற வகையில் அவர்கள் நம்மோடு கலந்தரோட வந்திருக்கிறது தோழர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிக்கிறோம். தோழருக்கு நேற்றே சொன்னோம், அறிமுகம் தேவைகள் சொன்னா அதுக்கு வருத்தப்படுறாரு. அறிமுகமே சொல்லிடலாம். எழுத்தாளர், குற்ற தோழர், தோழரும் வந்து இந்த படைப்பு குறித்து விரிவாக பேசுறாங்க. தோழர் கவிதா பாரதி அவர்கள் இசைக்கு அவரும் புதியவர் அல்ல, நாமும் அவருக்கு புதியவர் அல்ல. அவருக்கு அறிமுகம் தேவைதான். ரொம்ப எளிமையா இருக்கு, நிறைய நேரம் பேசுறது சொல்லிக்கலாம் இல்லையா. தோழர் வந்து திரைப்படத்தினுடைய அந்த அழகியல் குறித்தும் அரசியல் குறித்தும் இன்றைக்கு ரொம்ப அரிதாகி போயிட்டு இருக்கு. ஒரு திரைப்படம் எடுக்க தெரிந்தவர்களுக்கு அதனுடைய உள்ள அரசியல் அது தெரியாத ஒரு சூழலாக நீங்க நம்ம பாக்குறோம். அந்த வகையில அரசியலாகவும் கள செயற்பாட்டாளராகவும் திரைப்படத்துறையிலும் இருக்கக்கூடிய தோழர் கவிதா பாரதி இங்க வந்திருந்தது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தோழர் திரைப்படம் குறித்தும் அதனுடைய அரசியல் குறித்தும் தோழர் உரையாடுவாங்க. இவர்களோடு நம் தோழர் திருமுருகன் அவர்களும் உரையாட இருக்கிறாங்க. தோழர்கள் இதற்கு மேல் மேடையை நீங்க எடுத்துக் கொள்கிறார் என்று சொல்லி இறுதியில் உங்களுடைய கேள்வி, இன்றைக்கு நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம். நேற்று அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க முடியாத சூழல், இன்னைக்கு நீங்க நிறைய கொடுக்கலாம், பேசலாம். தோழர்கள்ட்ட கேள்வி கேட்டா சொல்லுவாங்க. முதல்ல தோழர்கள் வந்து இந்த திரைப்படம் குறித்து நீங்க கொஞ்சம் விரிவாகவே ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். கேமராலாம் உட்காந்துருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் இப்படியே பேசிக்கிறோம். புழுத்து போன புராண குப்பைகளையும் கொளுத்து போன ரவுடிகளின் கதைகளையும் பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு ஜேனரில் கொண்டு வந்து படமாக்கக்கூடிய ஒரு சூழல். அதையும் தாண்டி தோழர்களுக்கு தெரியும், இன்றைக்கு திரைப்படம் வெறும் இயக்குனர்கள், நம்முடைய படைப்பாளிகள் கையில் இல்லை. திரைப்படம் வலதுசாரிகளுடைய கைக்கு போய்விட்டது. உள்ளே வந்து எவ்வளோ தூரம் எது கொடுத்து எந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்க வைக்கிறாங்கங்கிறது ஒரு விரிவான தளத்தில் இன்னொரு நாள் பேசக்கூடிய செய்தி. நீங்கள் அது வந்து கேரளா ஸ்டோரிஸாக இருந்தாலும், காஷ்மீர் ஃபைல்ஸாக இருந்தாலும், திரும்ப திரும்ப புராண கதைகள் வருவதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் மிக மிக கொடூரமான அரசியலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் வந்து நம்முடைய அரசியலை படமாக்குவது என்பது மிக ஒரு சாதாரணமான வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப கடினமான வேலை. வெற்றி தோழர் வந்து இந்த இடத்துலேருந்து இப்போதைய சூழ்நிலையில் இந்த மாதிரியான அரசியலை பேசக்கூடிய படத்தை எடுப்பதற்கே மிகப்பெரிய ஒரு துணிச்சலும் ஒரு மிகப்பெரிய கொள்கை பிடிப்பும் வேணும். அவர் அதை செஞ்சுருக்காங்க. முதல்ல அதற்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அவ்வளவு நெருக்கடிகள் உள்ளே இருக்குது. நீங்கள் வந்து இப்போ புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் இராணுவத்தை பற்றி படம் எடுக்கணும்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து இராணுவத்துக்கு அனுப்பணும்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. காமிச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இராணுவத்தை விமர்சிக்கிறது மாதிரி ஒரு படத்தை இனிமேல் எடுத்துட முடியாது. மெல்ல மெல்ல என்னென்னா ஒரு ஈரான் மாதிரியான சூழ்நிலை இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியான சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இந்த படத்தை எந்த மாதிரியான இக்கட்டான நேரத்தில் அவர் எடுத்திருக்காருங்கிறது அந்த இடத்துலேருந்து தான் பார்க்கணுன்னு நான் முதல்ல அதை நினைக்கிறேன். பொதுவாக திரைப்படத்தினுடைய அழகியல் அதை பற்றியெல்லாம் அவர் சொல்லணும்னு தோழர் சொன்னார். ஒரு அளவு இல்லைங்க, அழகியல் என்ன, உண்மை தான் அழகியல்ங்கிறேன் நான். நீங்கள் வந்து அழகழகாக வச்சு பிசி ஸ்ரீராம் கேமரா பண்ணியோ இல்லை வேறு படப்பிடிப்பு சாதனங்களை கொண்டு வந்து நிறைய லைட்டெல்லாம் கொண்டு வந்து விதவிதமாக படம் பிடிச்சா அது அழகிகளா என்றால் அது ஒருபோதும் இருக்காது. உண்மைதான் அழகியல்.
அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு அழகியலோடு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான படங்கள் வரும்போது எனக்கு என்ன பயம்னா, அந்த படத்தையும் அந்த படத்தை எடுத்தவங்களையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அது எந்த பொறுப்புனா, இதற்கு எதிரான வலதுசாரிகள்டிருந்து அந்த படைப்பையும் படைப்பாளையும் காப்பாற்றுறது இல்லை, நம்ம ஆளுகள்டிருந்து காப்பாற்றுறது. அதில் தேதி தப்பு, இதில் பேர் தப்பு, அதில் வந்து அந்த சம்பவம் அப்படி நடக்கலை அப்படின்னு ஒரு இடத்துல நம்மளே வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை விட அதிகமான குழுக்கள் வந்து கம்யூனிஸ்டில் தான் இருக்குது. 10 பேர் சேர்ந்து 10 நாள் நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது, 8ஆக உடஞ்சிருவோம். அதில் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான இடத்துல வரணுங்கிறது இல்லைன்னா எதிரி. ஒரே ஒரு நல்ல கொள்கை வந்து நம்ம ஆட்கள் வச்சுருக்காங்க, என்னென்னா ஒன்றா நான் சொல்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அது வந்து இருக்கவே கூடாது, திருப்பியும் கொண்டு போய் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு தான் இவங்களுக்கு நிம்மதியாகும். அதனால நம்ம திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, அரசியல் காப்பாற்ற வேண்டியது நம்மகிட்ட இருந்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, திருப்பி இது விவாதங்கிறதுனால திருப்பி ஒரு சுழற்சிக்கு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த புலவர் கலிய பெருமாள் வரலாறோ இல்லை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு, அந்த சம்பவங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அதெல்லாம் எனக்கு பெருசாக தோணலை. அது வந்து அது இன்னொருத்தர் வந்து செஞ்சிட முடியும். ஏன்னா அது வந்து நடந்து அதனுடைய வரலாற்றிலிருந்து எடுத்திருக்காரு, அதை காட்சிப்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு அறைக்குள் இருந்து கொண்டு அந்த தலைமைச் செயலாளர் செய்கிறார் பாருங்க, அந்த அரசியல் தான் மிகவும் நுட்பமானதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வெற்றிமாறனை பாராட்டுவதென்றால் முதல்ல அதுக்கு தான் பாராட்டுவேன். அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, அன்புச்செழியன் எடுத்தவரை ஒரு என்ன சொல்கிறது, என்கவுண்டரை வந்து ஒரு நாயகத்தன்மையோடு எடுத்தவரை கொண்டு வந்து அதே யூனிஃபார்ம் போட வச்சு அக்யூஸ்டாக நிறுத்த வச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் வந்து சுனில் மேனன் அரசியல் தான் ரொம்ப பிடிச்சது. அதாவது காக்க எனக்கு என்னென்னா, அதில் காட்டுற ஒரு அமைச்சரை காட்டுவாங்க, நீங்கள் தான் எழுதியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 13 பேரை சுட்டு கொண்டது தெரியாதுங்கிறது வந்து எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது வந்து தெளிவாக அதில் இருக்குது. ஒரு அமைச்சரை உட்கார வச்சுட்டு எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்க, அவர் வந்து பாவமாக உட்காந்துருக்காரு. தோழர்களை, இன்றைக்கு நான் திரும்ப வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது, அரசு என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு. அது திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசாக இருக்கட்டும், எந்த இளவு அரசாக இருக்கட்டும், அரசு அரசாங்கத்திற்குள் ஒன்றையும் செய்துவிட முடியாது. அரசாங்கம் என்பது அந்த உட்காந்துட்டு எவ்வளவு நுட்பமாக கவனிச்சிருக்காரு தோழர். எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. நீங்கள் இதிலிருந்து யாரை அந்த இடத்துக்கு அதிகார நியமிக்கணுங்கிறதுலேருந்து ஒரு வியூகம் வகுக்கிறது இருக்குல்ல, அது யார் செய்கிறாங்க? ஏதாவது அனுமதியை கேட்டதாகவே ஒன்றுமே இல்லை. அந்த இடம்தான் இந்த அரசாங்கம் எப்படி இயங்குகிறது என்பதை மிக நுட்பமாக யார் இயக்குகிறார்கள், அது சொன்ன மாதிரி யாருக்காக இயக்குகிறார்கள் என்பதை அவர் சொல்லியிருப்பது தான் இந்த படம் பேசுகிற மிகப்பெரிய அரசியல்ங்கிற, நான் கட்சி அரசியலை தாண்டி அந்த அரசியல் தான் மிகப்பெரிய அரசியல் என்று நான் கருதுகிறேன். நம்ம இதை சொல்கிற நேரத்தில் அதையும் சேர்த்து இந்த சிஸ்டத்தை அம்பலப்படுத்துறதை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி தோழர்கள் பிறகு ஒரு சுழற்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு விவாதம் மாதிரி பேசுவோம். என்னுடைய முதல் சுற்று கேட்க வந்தாருன்னா, ஏன் அழகியல் சொன்னா திரைப்பட அழகியல் அந்த கேமரா நம்ம கேட்டோம். நேற்றும் இதை கேட்டிருந்தேன். என்னன்னா, எப்போவுமே நம்ம தோழர்கள், நம்ம சார்ந்த தோழர்கள் இவர்கள் வந்து ஏதோ ஒரு துறைக்குள்ள நுழையும் பொழுது அந்த துறை வந்து கெட்டுப்போன துறையாக மாறிடுது. வக்கீல் துறைக்குள்ளே நம்ம போனோம்னா வக்கீல்லாம் ரவுடின் ஆயிடுறாங்க. அதுபோல் இப்போ நீங்கள் எழுத்து துறைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருந்த பொழுது நம்ம உள்ள நுழையும் போது இதெல்லாம் பிரச்சாரம் அப்படின்னு புறக்கணிக்கிறத நம்ம சமகாலத்திலே பார்த்தோம். இப்போது தோழர்கள் வந்து படமும் எடுக்கிறாங்க, வரலாறையும் சொல்கிறாங்க, தன்னுடைய மண்ணுடைய வரலாறையும் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவர்களுக்கு படம் எடுக்க தெரியல, ஒரு பிரச்சாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அர்த்தத்துலேருந்து கேட்டேன். வெற்றிமாறனுடைய திரைப்படமாகட்டும், தோழர் ரஞ்சித்தாகட்டும், மாரி செல்வராஜோடைய படங்களாகட்டும், அதனுடைய அந்த திரைப்பட நுணுக்கங்களை பற்றி புறந்தள்ளுறது இருக்குல்ல, நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அதை வந்து புறந்தள்ளிட்டு அது வெறும் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி அவங்க புறக்கணிக்கிறாங்க. நம்மளோட பிரச்சாரத்தையும் நம்ம வந்து அழகியலாக தான் எடுக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. அவங்க சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கு இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு சொல்கிறேன், அந்த புழக்கத்தில் இருக்கிற அழகியல்ங்கிற வார்த்தைக்கு சொல்கிறேன். இவங்க பேசுகிற எல்லா அழகியலும் ஃபேர் அண்ட் லவ்லி அழகியல் தான்.
நம்முடைய அழகில் இதுதான். நாங்கள் அப்படி தான் பேசுவோம், நாங்கள் சத்தமாக தான் பேசுவோம், நாங்கள் நீளமாக தான் பேசுவோம். பேசும் படத்தை நீ எடுத்துக்கடா, பேசுகிற படத்தை நாங்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு பேசுறதுக்கு இருக்கு, நாங்கள் பேசுகிறோம். நீ சைகை தான் காட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். நல்லது. தோழர், உங்களுடைய பார்வை. தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். லேட்டாக வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தான் லேட் பண்ணிட்டேன். ஸோ அவயம் ஏற்பாடு செய்திருக்க இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விடுதலை படம் அப்படிங்கிறதுல வந்து இந்த வேலை எனக்கு இதில் 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒன்று பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்று ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து பேரல் இந்த பர்சனல் அண்ட் ஒர்க் ரெண்டுத்துலேயுமே இருந்தது வந்து இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே மிக்ஸ் ஆகி போனது அப்படிங்கிறது. எனக்கு வந்து இந்த படம் வேலை வந்து போன வருஷம் டிசம்பர்லேருந்து துவங்கியிருந்தோம். அப்போது அது கிட்டத்தட்ட எப்படின்னா ரொட்டர்டாம் வெர்ஷன் போச்சு இல்லைங்களா, இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வெர்ஷன் போகும்போதுலேருந்து துவங்கியது. ஸோ ஒரு இடதுசாரி அரசியலை பேசக்கூடிய ஒரு படத்தை பற்றி அதனுடைய வசனங்களை வந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் அதை கேட்டிருந்தேன். ஆக்சுவலி வேறு ஒரு இது விஷயத்துக்காக நான் வெற்றிமாறன் தோட்ட எனக்கு இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நீங்கள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, சரி நம்மளும் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறத கன்சிடர் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது என்னன்னா, என்னோடய வாழ்க்கையில் ஒரு இடதுசாரி அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான புள்ளியில் எனக்கு இந்த படம் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பேரலல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது வந்து படத்தோட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கான்வர்சேஷன் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு வெற்றிமாறன் தோழரை வந்து பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கோம். ஒரு 5 years ப்ளஸ் வந்துட்டு அவரோட சில கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. ஆனால் அவருடைய உள்ள வேலை செய்கிறது எப்படிங்கிறது நம்ம பார்த்தது கிடையாது இல்லையா. ஸோ விசாரணை படம் வந்தபொழுது பார்த்தும்பொழுது ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்கல, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு தாமதித்து பார்த்தம்பொழுது எப்படி ஒரு கிரியேஷன் எப்படி சிந்திச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு பாயிண்டில் இவரோட வேலை செய்ய முடியாதா அப்படின்னு அப்போ யோசிச்சிருந்த விஷயம் வந்து இந்த இடத்துல வந்தபொழுது ஒன்றும் இல்லை, நான் பண்ணது எல்லாமே மொழிபெயர்ப்பு மட்டும்தான். ஆனால் ஒரு இயக்குனர் அந்த டீம் என்ன மாதிரியான கடுமையான உழைப்பு, சும்மா உழைப்பே கிடையாது, கடுமையான உழைப்பை வந்து அவங்க எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத அந்த நமக்கு ஒரு வேர்ஷன் வர்றதுலேயும் என்னால் வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடிஞ்சிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. வெற்றிமாறன் தோழரை பற்றி நிறைய இடத்துல மீம்ஸ் அதெல்லாம் கூட வந்துகிட்டே இருக்கும். என்னென்னா அவர் வந்து இந்த லிப்பு சிங்க் ஆகாது, அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஆக்சுவலி எழுதவே மாட்டார், ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிடுவாங்க. அவர் எழுத மாட்டார், அவர் வந்து அப்படியே வந்து எடுத்துருவார், அதுக்கப்புறம் இது பண்ணுவார் அப்படி இப்படின்னு. ஆனால் இந்த படம் ஒர்க் பண்ண இந்த ஓராண்டு காலத்தில் நான் முக்கியமாக பார்த்த விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அவர் ஆக்சுவலி ரொம்ப ப்ரீ பிளான்டாக பண்ணி டயலாகுலேருந்து அதில் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள்லேருந்து எல்லாத்தையுமே ஏற்கனவே வெல் ரிசர்ச் பண்ணி, சும்மாவே கிடையாது. சில வார்த்தைகளுக்கெல்லாம் காலைல 6 மணிக்கு 4 மணிக்கெலாம் எனக்கு கேட்டிருக்காங்க. வெல் ரிசர்ச் பண்ணி வார்த்தைகளை எடுத்து அதில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்த்து, ஹிஸ்டாரிக்கல் கரெக்ட்னஸ் பார்த்து எடுத்துகிட்டு தான் ஷூட்டிங் போயிட்டு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் இப்படி இல்லை அப்படின்லாம் சொல்கிறது பயங்கர அயோக்கியத்தனமான ஒரு நரேஷன் அது. அது வந்து இது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. வெற்றிமாறன் தோழனுடைய அந்த டீம்னுடைய உழைப்பு அப்படிங்கிறதும் ஒரு இயக்குனராக அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறதும் தான் இந்த படம் வெளிக்காட்டியிருக்கு அப்படிங்கிறத என்னால் வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடிஞ்சுது. எல்லாருக்குமே வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கும். நான் ஒரு பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, யூ கான் பி ரைட், யூ கான் பி லெஃப்ட், இதான் ஒன்றா தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அதை வந்து எதையுமே வெறும்னா வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு மேக்கிங்லேயும் அதை வந்து எந்த இடத்துலையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன ப்ரெஷருக்கும் ஈல்டாகாமல் தனக்கு வேண்டிய மாதிரியான தான் விரும்பிய ஒரு படைப்பை நான் வைத்தே தீருவேன், அதை நான் காமிச்சே தீருவேன், அதுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர் எவிடெண்ட்டாக பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த படத்தில் வந்து வெற்றிமாறன் தோழர் மட்டும் இல்லாமல் அந்த
டீம் மட்டும் இல்லாமல் நடிகர்கள் கூட ஒவ்வொருத்தரையும் அவர் தேர்ந்தெடுத்த விதம், ஒவ்வொருத்தரும் இவருக்கேற்ற, அவர் பேட்டிகள்லேயே சொல்லியிருக்கிறாரு, நான் மட்டும் ஒர்க் பண்ணுறேன்னா இல்லை, என் கூட நான் விரும்பும் அந்த ஃபினிஷை கொடுக்கறதுக்கு எல்லாரும் அதுக்குள்ளே வந்து சேர்றது அப்படின்னு. அதில் அந்த நடிகர்களும் அந்த டீமில் இருக்கிறவங்களும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது. விஜய் சேதுபதி சார் வந்து நிறைய பேட்டிகளை சொல்லியிருப்பார், எத்தனையோ 15 நாளோ என்னமோ போயிட்டு கடைசியில் 200 நாளோ என்னமோ போச்சு அப்படின்னு. ஸோ இது எப்படி நான் பார்த்தேன்னா, எல்லாருமே இந்த அரசியல் பயணத்துக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே தான் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு கிரியேஷன் மட்டும் இல்லாமல் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாற்றை ஒரு பொறுப்புணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு. இது ஏதோ வந்துட்டு ஒரு ஃபில்ம் மேக்கர் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தார், ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு இல்லாமல் இது ஒரு வரலாறு. இந்த வரலாற்றை வந்து ஒரு பொறுப்போடு நான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், அந்த வரலாறு வந்து எப்படின்னா இந்த மாதிரியான நமக்கே எனக்கு தெரியும், நம்ம பேசக்கூடிய எதுவுமே கிடையாது. நம்ம எதை கடந்து வந்தோம், என்ன வரலாறு நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கு அப்படிங்கிறத மழுங்கடிக்கிறது, அதை வந்து கம்ப்ளீட்டாக மூடி மறைக்கிறதுக்கான வேலைகள் தான் தொடர்ச்சியாக நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதிகாரம் அதை தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் இதை சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கிறதில்ல, எல்லாரையும் இந்த பயணத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்களும் இதை உள்வாங்கி பண்ணதை வந்துட்டு நான் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து அதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஒருத்தர்கிட்ட கூட ஓகே இவர் என்ன இப்படி பண்ணுறாரு, இது ஏதோ ஒன்று எடுக்கிறாரு, நமக்கு இதுவா அப்படின்லாம் இல்லை. இன்க்ளூடிங் ராஜீவ் மேனன், இன்க்ளூடிங் கௌதம் மேனன் நான் சொல்லுவேன். ஏன்னா அதாவது அவங்க எப்படி எடுத்தாங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்க, அவங்களோட அரசியல் என்னவாக இருந்திருக்குங்கிறதுலாம், நம்ம அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருந்திருக்குங்கிறதுலாம் அவங்களோட முன்னாடி இருந்த படங்களில் பார்த்துருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இந்த பயணத்துக்குள்ளே இந்த 2 இயர்ஸ் அப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையிலேருந்து வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது முக்கியமானதாக ஒன்று இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒரு சைடு க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் அவர் பண்ணியிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு ஃப்ரேமும் எப்படி இருக்குது, ஒரு ஃப்ரேமையும் அவர் எப்படி செதுக்கியிருக்காரு, அந்த கதையை வந்து இன்னும் எவ்வளவு கிராஃப்ட் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறதும், அதுக்குள்ளே அந்த அரசியலை எப்படி வச்சுக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது. இது வந்து இதில் நடுவில் என்னென்ன டயலாக்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ வேர்ஷன்ஸ் மாறுச்சு, எவ்வளோ ரோட்டர்டாம் போன வேர்ஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய தியேட்டர் ரிலீஸ்க்காக அதை வந்து எடுத்தது, மறுபடியும் ஷூட் போனது, அது வந்து அதில் வந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணது, அதுக்கப்புறம் சென்சாரில் வந்த பிரச்சனைகள், அதில் கொடுத்த அழுத்தங்கள், அதுக்குள்ளே மறுபடியும் அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கான விஷயங்களை மாற்றி மறுபடியும் கொண்டு வரதுன்னு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்துட்டு இந்த படம் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு கடின உழைப்புலேருந்து வந்து இன்னைக்கு தியேட்டரில் நிற்கும் பொழுது ஒரு தமிழ் சினிமாவினுடைய ஒரு மைல்கல் இது அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு விடுதலை இருக்குது. அதை யார் என்ன பேசினாலும் மக்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க, மக்கள் அதை எம்ப்ரேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் கண்டினியூஸாக இந்த 2-3 நாட்களாக பார்க்குறேன். அதாவது இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும், மஞ்சு வாரியர் ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க, நீ எப்படியாப்பட்ட தலைவர், உன்னை போய் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது மக்கள் தலைவர்களை மக்கள் வந்து பார்த்துப்பாங்க தலைவர்களே அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக் வரும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு கடின உழைப்பு போட்டு வந்து நிறுத்தியிருக்கிற ஒரு கிரியேஷனை யார் என்ன பேசினாலும் பொதுமக்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து ஒரு இடதுசாரி அரசியல்வாதி, ஒரு தலைவர், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், ஒரு தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய ஒரு தலைவரினுடைய வாழ்க்கையை என்னவா இருக்கு, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய குடும்ப வாழ்க்கை என்ன, அவருடைய அரசியல் வாழ்க்கை என்னன்னு பொதுவாக இந்த மாதிரி தலைவர்களுடைய தியாக வாழ்க்கையை வந்து முக்கியமாக வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறதும், அந்த தியாக வாழ்க்கைன்றது அந்த ஒரு தலைவருக்கு மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே அது எப்படி இருக்குது அப்படி, இதுதான் வரலாறு, இதுதான் உண்மையான வரலாறுமே கூட. தோடர் கலியபெருமாளாக இருக்கட்டும், தோடர் மணியரசாக இருக்கட்டும், அவங்களுடைய தமிழரசாக இருக்கட்டும், அப்போ அவங்களுடைய
அப்போ அவங்களுடைய தியாகங்களை வந்துட்டு எப்படி வந்து இந்த அரசாங்கங்கள் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து இல்லாம ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும், அப்ப அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருந்தது அப்படிங்கிறதையும் எப்படி வந்து தோழர் படத்துல காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுல நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸே ஒருத்தர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், இந்த போலீஸா வரக்கூடியவர். எனக்கு தெரியும் ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட், ஏதோ ஒரு யூனியன், யாரோ இந்த இயக்கங்கள் இருக்குன்னு, ஆனா என் அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த படம், இந்த வரலாறு அடுத்த ஜெனரேஷன் இல்லை, இங்க நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கே ஆக்சுவலி தெரியாது. அப்ப அவங்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கிறது, இந்த மொழி நடையை, இந்த வார்த்தைகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்றது. நேத்து இங்க இருந்த தோழர் ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து இந்த தலைவர்கள் பேரையெல்லாம் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், தெரிஞ்சுக்க பார்த்துட்டு இருந்தேன். எப்போத்துல இருந்து பார்த்தீங்கன்னா விடுதலை வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சேன்னு. அப்போ இந்த விஷயத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேலையை வந்து இந்த படம் செய்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு என்ன சொல்ல, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிராஃப்டா, ஒரு மாஸ்டர் கிளாஸ் கிராஃப்டா கொடுக்கறதுங்கிற மாதிரியும், இன்னொரு வகையில் வந்துட்டு இந்த ஒரு அரசியலை வந்து தெளிவாக மக்களுக்கு கடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு நேர்த்தியான அழகான வழியில் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த படத்தில் பார்க்க முடியும். ஸோ இது தவிர்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த படத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு திரும்ப திரும்ப மைண்டில் ஓடுறது என்னென்னா, எல்லோரும் அந்த ஆக்டர்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ராஜீவ் மேனன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், எல்லா வாய்ஸையும் இவர் தான் டப் பண்ணுவார். ஸோ எல்லா வாய்ஸையும் என்ன மாடுலேஷனில் வரணுன்றது தோடு டப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த வாய்ஸ் அந்த மாடுலேஷனில் வர மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ஸ் எல்லாமே என்னால் கேட்கல, ஆனால் நிறைய வாய்ஸஸ் வந்து அவரோட இடத்துலேருந்து எனக்கு கேட்கும்பொழுது நமக்கு அப்புறம் தானே வரும், பட் அவரோட குரல்லேருந்து கேட்டது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டைரக்டரை, இப்படி ஒரு படைப்பாளியை வந்து நெருங்கி பார்த்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஆக்சுவலி இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்தேன். தொடர்ந்து பேசலாம். தோழருக்கு நன்றி. தோழர் தான் நிறைய சொன்னாங்க திரைப்படம் குறித்து, பல இடங்களில் எழுத முடியாமல் அழுத என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப தோழர் வந்து படத்தோடு பற்றியிருந்தாங்க. தோழர் வந்து அவங்க வந்து அந்த அனுபவத்தை சொல்லும்போது இன்னும் நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க வெற்றிமாறன் வந்து அவரே டப் பண்ணுவார் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒரு பேட்டியில் இவர் தான் சொன்னார், ராஜீவ் மேனன், இந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், நம்ம வாய வச்சா போதும் அப்படின்னாப்புல. அந்த மாதிரி தான் அவருடைய என்ன வரணுங்கிறது. நேற்று நாங்கள் 2 தோழர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, வெற்றிமாறன் இதே மாதிரி நிறைய வெர்ஷன் எடுத்து வச்சுருந்தாரு, கிட்டத்தட்ட 10க்கு மேலே வெர்ஷன் எடுத்து வச்சுருந்தாராம். அதுலேருந்து இப்போ பார்த்தா தான் நம்மளுடைய ஒரு வெர்ஷன், இன்னும் 9 வெர்ஷன் அவர் வச்சிருக்கிறாருன்னு போல இருக்குது. அப்படி படம் எடுக்கிற ஒரு பேய் மாதிரி படம் எடுத்துருப்பார் போல இருக்குது. 8 மணி நேரத்துக்கு போட்டு வச்சிருக்கும் போல இருக்குது. முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் நீங்கள்லாம் பேசி எங்களுக்கு காட்ட சொல்லுங்கள், நாங்களாம் பார்த்துக்கிறோம். தோழருக்கு நன்றி. தோழர் அந்த படத்தில் வந்து பேசக்கூடிய அரசியல், அந்த படத்தில் வந்து அவர் முதலே சொல்லிடுறாரு, நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி வில்லா புனைவுன்றாரு. ஆனால் நமக்கு வந்து அது வந்து நினைவுபடுத்துது. தோழர் ஏஜிகே ஆகட்டும், புலவராகட்டும், தமிழரசன் ஆகட்டும், தலைவராக பிரபாகரன் ஆகட்டும், அந்த வெள்ளைக்குடி சம்பவம் எல்லாமே நினைவுபடுத்துது. அது எல்லாரும் அந்த வகையில் அந்த ஒரு பேசிய அரசியல் குறித்து நம்ம பேசினா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசினா தோழர்களுக்கு அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை அடுத்து நீங்கள் 2 பேரும் அதை பேசுனீங்கன்னா சரியாக இருக்கும். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இங்கே அநேகமாக எல்லாரும் படம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக பார்த்துட்டீங்க. ஸோ ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்காது இல்லையா? இந்த படத்தில் வந்து சூரி ஒரு டயலாக் வந்து வாத்தியாரை பார்த்து சொல்லுவார், உங்களை பற்றி யாருமே எனக்கு சொன்னது இல்லையா அப்படின்னுவார். எங்களெல்லாம் வந்து உங்ககிட்ட காட்டாமல் இருக்கிறது தான் அதிகாரத்தோட வேலை அப்படின்னு இவர் சொல்லுவார். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி எந்த அரசியல் தலைவர்களும் இன்னும் பேசலை, எந்த இயக்க தலைவர்களும் இன்னும் பேசலை. யூடியூப்ல இருந்து வாக்ஸ் பாப்னு சொல்லி மக்கள்கிட்ட மைக் நீட்டுவாங்க இல்லையா? ஓகே, நான் மெயின் ஸ்ட்ரீம்ல சொல்றேன். அதுக்கு வாக்ஸ் பாப்ல கேட்கும்போது மக்கள் வந்து பாராட்டி கொண்டாடுறாங்க. ஆனால் இவங்க வந்து கேள்விகள் வந்து கேட்கறது இருக்கு இல்லையா? இந்த படம் போர் அடிக்கலையா? இந்த படம் ரொம்ப வயலண்ட்டாக இல்லையா? இந்த படம் நீளமாக இல்லையா? அதாவது அந்த பதிலை சொல்கிறத நோக்கி வந்து அந்த கேள்வியை கேட்குறது இருக்கு இல்லையா? இப்படி வந்து யூடியூபர்ஸ் வந்து கேட்குறாங்க.
அதை தாண்டி மக்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் ஏன் வந்து இந்த படத்தை பற்றி ஓகே நம்மளை தவிர வேற யாரும் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசை, அதாவது நம்ம விமர்சிக்கணும்னு நினைக்கக்கூடிய, விமர்சிக்கணும்னு வந்து முன் வைக்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த படம் வந்து அப்பட்டமாக காட்டுது. தோழர் சொன்ன மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இந்திய சினிமாவில் ராஜீவ் மேனன் கேரக்டர் பார்த்துருக்க முடியாது. ஒரு சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்க்க முடியாது. அநேகமாக உன்னை போல் ஒருவனில் கமல்ஹாசன் வந்து சீஃப் செக்ரட்டரியாக லட்சுமி மேடம் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களும் வந்து நாட்டு நலனுக்காக ஏதோ வந்து பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதை தவிர்த்து சீஃப் செக்ரட்டரியோட வேலை என்ன? நமக்கு பொதுவாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகாரம் எடுக்கோட நியாயமாகவும் நேர்மையாகவும் நடப்பவர்களாக வைஜெயந்தி ஐபிஎஸ், அர்ச்சனா ஐஏஎஸ், இந்த மாதிரிலாம் படங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? சேதுபதி ஐபிஎஸ், ஒரே ஐபிஎஸ்கள்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக நியாயமாக நடக்கிற மாதிரி பேசுகிறது இருக்கு இல்லையா? அது கிடையாதுங்கிறது இந்த படத்தில் வரும். அதுலேயும் குறிப்பாக இளவரசு செய்கிற அரசியலோட பேசுகிற அரசியலோட ராஜீவ் மேனன் அரசியல் தான் பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் ஒரு காட்சியில் வந்து இப்போ இவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டா அதுக்கு பதிலாக வேற யாரை வேலைக்கு போடுறது அப்படின்னு கேட்பார். உடனே வந்து கௌதம் வந்து ராமானுஜம் அப்படின்னுவார். ராமானுஜம்ங்கிற வார்த்தையே யாரை குறிக்குங்கிறது வேற. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த வேலைக்கு வந்து பொறுப்பில் போடணும்னா பார்ப்பன அதிகாரி தான் மைண்டில் வர்றாங்க, அவங்க தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே ஒரு நோ அதெல்லாம் வேண்டாம், இந்த மக்களை வந்து அப்ரஸ் கம்யூனிட்டியில் இருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு ஆளை போட்டால், இல்லைன்னா மைனாரிட்டியிலேருந்து ஒரு ஆளை போட்டால் நம்ம வந்து இது மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிடலாம். அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே அமுதன் பேரை சொல்லுவார். ஸோ இங்கே வந்து எந்த அளவுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உடைய அரசியல் நுட்பம் இருக்குது அப்படின்னா, ஒரு தலித் ஜனாதிபதி ஆகிறாருன்னு வைங்களேன், அது வந்து ஒரு டோக்கனிசம். ஆனால் அதன் வழியாக ஓட்டை அல்லது மக்களை, அவங்களுக்கு தலித்துகளுக்கு வந்து இந்த அரசு வந்து தேவையானவற்றை செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குற வேலைகள் இருக்குல்ல, இதை கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் மக்களில் அங்கே இருக்கக்கூடிய சாதி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு சாதிக்குள்ளேயே வந்து டைனாமிக்ஸ் விளையாடி அந்த விஷயத்தை தீர்க்கிறதை நோக்கி நகருவாங்க. ஸோ இப்படியான ஒரு காட்சியை வந்து இந்த படத்தில் வந்து வச்சது தான் முக்கியமாக வெற்றிமாறனோட மிகப்பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடதுசாரி அரசியல் தான். அதை பல இடதுசாரி கட்சிகளே ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் இடதுசாரி கட்சிகள் கூட இந்த படத்தை பற்றி விமர்சனமும் பண்ணலை, பார்த்ததாகவும் சொல்லலை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு பேர் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து வெற்றிமாறன் முன்வைக்கிற இறுதிக்கட்ட லட்சியம் என்ன அப்படின்னா, தேசிய இன விடுதலை, தேசிய இன சுயநிர்ணய உரிமை, இதை தான் வந்து வைக்கிறாரு. அது சென்சாரில் வந்து தேசிய சுயநிர்ணயம்னா என்னங்கிறது தெரியாதுங்கிறதுனால அந்த வார்த்தையை மட்டும் தப்பிச்சது. மற்றபடி தேசிய இன விடுதலை, அந்த தேசிய இன விடுதலைங்கிற வார்த்தையெல்லாம் வந்து மியூட் பண்ணிட்டானுங்க. ஆனால் என்னன்னா, இடதுசாரிகள் இந்த இடத்துக்கு வரணுங்கிறது வெற்றிமாறனுடைய கோரலாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் அவங்க சிபிஐ வந்து 1925 தொடங்கி, அதுக்கப்புறம் அவங்க வந்து வெவ்வேறு பண்ணை அடிமை முறைகள், இதில் வர்ற கருப்பன் கேரக்டர் மாதிரி பண்ணை அடிமை முறையை ஒழிக்கிறதுக்கு கடுமையான போராட்டங்கள் நடத்திருக்கிறாங்க. தேயிலை தோட்டங்களில் போய் வந்து இன்றைக்கும் நீங்கள் வந்து வால்பாறை பக்கமெல்லாம் போனீங்கன்னா அங்கே சிபிஐ கொடி தான் பறக்கும். ஸோ அங்கே சங்கங்களை கட்டி கூலி உயர்வு வந்து கேட்டு போராடி, தமிழ்நாட்டில் வந்து தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கு அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு நல்ல அளவில் கூலி கிடைப்பதற்கு காரணம் சிபிஐ. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சோவியத் யூனியன் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து இந்திரா காந்தியே பெரிய சோஷியலிஸ்ட்டு, அதனால் நீங்கள் சோஷியலிசம்லாம் வந்து போய் புரட்சியெல்லாம் பண்ண வேண்டாம், அவங்க சொல்கிறத கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. உடனே நம்ம மக்களும் சிபிஐ ஆட்களும் வந்து தொலை டென்ஷன் ஆகாதீங்க, இல்லை அடுத்து எங்களுக்கும் வருவேன், தோழர்கள் வந்து உடனே வந்து ஓகேன்னு இதை எடுத்து ஓகேன்னு ஆதரித்து அவங்க வந்து இந்திரா காந்தியை நோக்கி நகருவாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன்லாம் எமர்ஜென்சி டைமில் கடுமையாக வந்து மிகப்பெரிய போராட்டம் வந்து எடுக்கும்போது விமர்சிப்பாங்க. சிபிஐ வந்து எப்படி நீங்கள் வந்து இந்திரா காந்தியை வந்து எதிர்க்கலாம்ங்கிற அளவுக்கு வந்து விமர்சிக்கக்கூடிய அளவில் இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் உள்ளே வந்து எப்போ அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த புரட்சிகர கூட்டம் வந்து வெளியே வருது. ஸோ இந்த இந்திய அரசை, காங்கிரஸை ஆதரிக்கிற தன்மையில இருந்து முரண்பட்டு ஒரு கூட்டம் வெளியே வருது. அந்த கூட்டம் வந்து சிபிஐஎம்.
அவங்க வந்து பயங்கரமாக வெளியே வந்து அவங்க எல்லா இடங்களுக்கும் போய் கட்சி கட்டுறாங்க. கட்சி கட்டி அப்புறம் வங்காளத்துலலாம் வந்து நின்று போராடுறாங்க, பெரிய ஃபைட் வைக்கிறாங்க. இப்போ அந்த சமயத்துலலாம் ஆயுத போராட்டம் தான், ஆயுத போராட்டமும் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பேசுகிறாங்களே சிபிஎம் சிபிஐலாம் வந்து ஆயுத போராட்டம்லாம் வேஸ்ட்டுன்னு பேசுகிறதெல்லாம் கிடையாது. தெலுங்கானா புரட்சிலேருந்து எல்லா இடங்களையும் ஆயுதங்கள் பயங்கரமாக பண்ண. ஹலோ, ஹலோ ஹலோ சுதந்திரம் வந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சிபிஐ இதில் வந்து அந்த தியேட்டர் சீனில் வந்து போய் மனைவியை பார்த்து குழந்தையை பார்த்துட்டு வர்ற மாதிரியான காட்சிகள்லாம் ரெண்டையும் வச்சு அந்த ரெண்டு மைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ வந்து அப்போ தலைமறைவு காலமெல்லாம் இருந்து சிபிஐல இருந்து இருந்தாங்க. அப்போ பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க, ஆயுதங்கள்லாம் ஏந்தியெல்லாம் போராடின காலகட்டம்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த சிபிஎம் வராங்க. சிபிஎம்மும் ஒரு கட்டத்துக்கு மேலே வங்காளத்தில் வந்து போட்டி போடுறதுக்கு அங்கே வங்காள காங்கிரஸோடலாம் கூட்டு வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் காங்கிரஸோட மறுபடியும் கூட்டுக்கு போகிறீங்க, வங்காள காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ புரட்சி பண்ணுவீங்கன்னா அப்போது அதுக்குள்ளே ஒரு சண்டை வந்து அவங்க வந்து கிளம்பி அப்போ வந்து அங்கே விவசாய நெருக்கடி வருது. அது சார்ந்த ஆயுத போராட்டம் வந்து சிபிஎம்குள்ளேயே ஒரு குழு வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை எதிர்த்து சிபிஎம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த குழு தான் சாரு மஜும்தார் குழுவாக நக்சல்பாரி எழுச்சியாக வர்ணிக்கப்படுது. நக்சல்பாரிகள் வந்து அவங்க ஒரு கட்டத்தில் பண்ணையார்கள்ல இருந்து இவங்களெல்லாம் வந்து வர்க்க எதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் அழித்தொழிக்கிறது தான் வந்து சாத்தியம், இவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்துறது தான் வேலைக்காகாதுங்கிற மாதிரியான ஒரு நடைமுறைக்கு வருவாங்க. இப்போ அதில் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய வங்காள காங்கிரஸ் கட்சி அவங்க நிலப்பிரபுக்களுக்கு ஆதரவு. அந்த கூட்டணியில் இருந்த சிபிஎம் யாருக்கு ஆதரவாக இருக்க முடியும்? அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வழக்கம் போல் ஸ்டேட், இன்னைக்கு நம்ம பேசுகிறோமே ராஜீவ் மேனன், இது என்ன செய்யுமோ அதை செய்து கொடுக்குற நபராக மாறினாங்க. அதில் தான் முரண்பாடு ஏற்பட்டு சாரு மஜும்தார் வந்து வெளியே வர்றாரு. அவங்க அழித்தொழிப்பு இயக்கம் வந்து நடக்கிறாங்க. அது 2 வருஷம் போய் பயங்கர சீரியஸாக அழித்தொழிப்பு நடந்து அறுவடைகள் கைப்பற்றப்பட்டு அது வந்து தெலுங்கு ஆந்திரா வரைக்கும் வருது, தமிழ்நாட்டுக்கும் வருது. தமிழ்நாட்டிலையும் வந்து நக்சல்பாரி பாதிப்பில் நிறைய குழுக்கள் தொடங்கப்படுது. அதில் தான் ஒரு குழுவாக கலிய பெருமாள் தோழரும் தமிழரசன் தோழரும் வந்து இணைகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த அழித்தொழிப்பு இயக்கம் பயங்கரம் ஒடுக்க ஆரம்பிக்குது. நிறைய இரத்த பலிகள். சிபிஎம் வந்து சிபிஎம் வந்து நக்சல்பாரிகளை காட்டி கொடுக்கறது, போலீஸில் வந்து இவங்க இருக்கிற இடங்களை சொல்கிறது, இதனால் இவங்க போய் வேட்டையாடுறது, கொலை பண்ணுறதுன்னு பயங்கரமான ரத்தம் வந்து 2 பக்கத்துலேயும் பயங்கர இழப்பு போகும். சிபிஎம்காரங்க அந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய சிபிஎம்காரர்களை கேட்டிங்கன்னா இது நக்சல் தீவிரவாதம், இது வந்து சாகசவாதம், ஏகப்பட்ட உயிர்களை இழந்தாங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. அவங்க தரப்பில் கேட்டிங்கன்னா பண்ணிங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கிறது சிபிஎம், ஸோ அவங்க தான் வந்து அதை பண்ண முடியும், இவங்க தான் பண்ணாங்கங்கிறது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டாக இருக்கும். பட் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரத்த வரலாறாக அது மாறுது. அதுக்கப்புறமா அந்த சாரு மஜும்தாரையும் பிடிக்கிறாங்க, பிடிச்சி அவரை வந்து ஜெயிலே வச்சு சித்திரவதை பண்ணி கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா இந்த அழித்தொழிப்பு பாணி ஓகேவா இல்லையா அப்படிங்கிற ஒரு உரையாடல் போகுது. ஒரு செட்டு வந்து ஓகே சாரு மஜும்தார் என்ன செஞ்சாரோ அழித்தொழிப்பு பாணி அதையே நம்ம கடைபிடிப்போம்னு வந்து ஒரு செட்டு நிற்கிறாங்க. இன்னொரு செட்டு வந்து அழித்தொழிப்பும் பண்ணுவோம் ஆனால் அதே நேரத்தில் மக்களையும் திரட்டணும் அப்படின்னு ஒரு செட்டு வர்றாங்க. 3வது செட்டு வந்து மக்களை முதல்ல திரட்டுவோம், தேவைன்னா வன்முறைக்கு போவோம். அதைத்தான் இதில் வந்து சொல்லுவார், வன்முறை எங்களோட வழி இல்லை ஆனால் வன்முறை எங்களுக்கு செய்யவும் தெரியும்னு வந்து சொல்லுவார். தமிழ்நாடு கம்யூனிஸ்டுகள், அதாவது கலிய பெருமாள் தோழருக்கும் தமிழரசனுக்கும் ஒரு முக்கியமான முரண்பாடு வருது. அந்த காட்சி பிரகாஷ்ராஜ் எனக்கு தெரிஞ்சு விடுதலை 1 பாகத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் அந்த ரோலில் தான் பண்ணியிருந்தார். அதில் ஒர்க் பண்ண ஆட்களும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு உரையாடல் நடக்கும். இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான முரண் என்னன்னா,
தமிழ்நாடுக்கும் இந்தியாவில் இருக்கிற பிற பகுதிகளுக்கும் ஒரு முரண் உண்டு. அது வரலாற்று ரீதியாகவே உண்டு. நம்ம மக்களை பார்க்குறதும் பண்பாடை பார்க்குறதும் மதத்தை பார்க்குறதும் இந்தியாவில் வேறு எங்கேயும் வந்து கிடையாது. இதே முரண் இப்போ இடதுசாரி அரசியலையும் வருது. அதை தான் வந்து கலியபெருமாள் தோழரும் தமிழரசன் தோழரும் முன்வைக்கிறாங்க. தேசிய இன விடுதலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 1987 நினைக்கிறேன், தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து பாண்டி பஜார் தானே அந்த ஒரு ஷூட் அவுட் நடக்கும். அப்போ வந்து அரெஸ்ட் ஆகுறாரு. அரெஸ்ட் ஆகும்போது அவரும் கலியபெருமாள் தோழரும் சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க வந்து இது மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு வந்து பிரபாகரன் தோழரும் பேசுகிறாரு. அது இல்லாமல் முக்கியமாக தேசிய இன விடுதலை சார்ந்த மிக முக்கியமான விவாதங்கள்லாம் அப்போ தான் நடக்குது. அதே நேரத்தில் தமிழரசன் வந்து அவர் இருந்த ஜெயிலில் பழனி பாபாவை சந்திக்கிறார். அவரும் வந்து இந்த மாதிரியான தமிழ் சார்ந்த இந்த இந்திய தேசியம் வந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் ஒடுக்கி கொண்டு வருகிற இந்த முறையை சார்ந்து விமர்சிக்கிற ஒரு விவாதம் அங்கேயும் நடக்குது. மிகச்சரியாக 2 பேரும் வெளியே வர்றாங்க. தேசிய இன விடுதலை சார்ந்து நம்ம வந்து இடதுசாரி அரசியலை முன்னெடுத்து போகணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எம்எல் கட்சிக்குள்ளே வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல், அதுதான் வந்து அந்த கட்சியோட பேர். அதுக்குள்ளே விவாதமாகுது, பிரச்சனையாகுது. இன்ஃபேக்ட் அவங்க முதலே ஈழ விடுதலை மாநாடுன்னு ஒரு மாநாடு கூட போடுவாங்க. அதில் பிரச்சனையாகி அவங்க வந்து எம்எல் கட்சியில் வந்து இதுக்குள்ளே யாருமே போகக்கூடாது, இந்த மீட்டிங் மாநாட்டுக்குள்ள நம்ம உறுப்பினர்கள் யாரும் போகக்கூடாதுன்னு அவங்க தனியாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பொதுவாக இப்படி வந்து எப்படி மண்டையை கழுவாங்கன்னு தெரியும். ஆனால் அதை மீறி அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தனியாக ஒரு கட்சி கட்டுறதுன்னு முடிவு பண்ணி தமிழ்நாடு பொது உடைமை கட்சி அப்படின்னு வந்து ஒரு கட்சிக்கு வந்து தமிழரசன் தோழரும் கலியபெருமாள் தோழரும் உருவாக்குறாங்க. அதனுடைய மக்கள் படையாக தமிழ்நாடு விடுதலை படை வந்து உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இந்த மருதை ஆற்றுப்பாலம், இதில் வர்ற அந்த ஆற்றுப்பாலமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வேற காரணங்களுக்காக வெடி வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. ஆனால் உண்மையிலேயே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு ஐபிகேஎஃப் அமைதிப்படையை வந்து இந்தியா அனுப்புனதை எதிர்த்து அவங்க வெடி வச்சாங்க. அந்த வெடியும் வந்து அவங்க போய் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கலை, அவங்க வேணும்னே வந்து வெடிக்க விட்டாங்கங்கிறது கதையில் பார்த்துருப்பீங்க. பட் இதுக்குள்ளே காட்டப்படுகிற நிறைய விஷயங்கள் வெற்றிமாறன் தோழர் வந்து இந்த வரலாற்று பின்னணியிலிருந்து கோர்த்து பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறவங்களாம் அந்த தோழர் சொன்ன மாதிரி இதென்ன இன்ன தேதி இன்ன நேரம் இந்த நாள்லாம் வந்து சொல்லாமல் இவங்க வந்து தப்பாக வரலாறு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. வரலாறு சொல்கிறதுக்கு சினிமா பார்க்க தேவையில்ல, புக்கு படிக்கலாம் இல்லையா. நம்ம தான் வரலாறு பேசணும். அவருக்கு இந்த வரலாறை பேசுவதற்கான ஒரு களத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதையும் அவரே பேசணும்னா அவரே படமும் எடுக்கணும், வரலாறும் பேசணும், ஆட்சியும் அமைக்கணும், அப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுவோங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அவர் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் ரொம்ப மழுமட்டையான விமர்சனங்கள், இதெல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. அதை வந்து தொடர்ச்சியாக வெற்றிமாறன் மேலே இந்த படத்துக்காக அந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படையில் வெற்றிமாறன் நிறுவ விரும்புவது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இடதுசாரி என்பவன் வேறு, இந்திய இடதுசாரி என்பவன் வேறு. தமிழ்நாடு இடதுசாரியோட பிரதான லட்சியமாக தேசிய இன விடுதலை மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இந்தியா என்பது தமிழ்நாடுக்கும் தமிழருக்கும் எதிராக தான் எப்போவுமே இருந்திருக்கு, இனிமேவும் இருக்கும். அதுவும் குறிப்பாக இப்போ மோடியோட ஆட்சி காலத்தில் மிக அதிகமாக பவர் சென்ட்ரலைசேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. வெவ்வேறு இன்னைக்கு கூட வந்து பார்லிமெண்ட்டில் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ராகுல் காந்திலாம் ஏதோ வந்து அடித்தாரு, கவுண்டர்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்து என்ன சாத்தியங்கிறத நம்ம கடந்த எல்லா நாடாளுமன்ற செஷன்ஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். போவானுங்க, சவுண்ட் விடுவானுங்க, வெளியே வருவானுங்க, நிற்பானுங்க, ஒரு சிலைக்கிட்ட நின்று சண்டை போடுவாங்க. இதை தாண்டி நாடாளுமன்றத்தில் ஒன்றும் நடக்காது. எல்லா மசோதாக்களும் நிறைவேறுது. இதே ஒரே நாடு ஒரே தேர்தலும் நிறைவேற்றப்படும். மாநிலங்களவையில் மட்டும்னா இந்த கிடப்பில் போடலாம், ஆனால் நிறைவேற்றப்படும். இதை தாண்டி ஒன்றுமே நடக்காது. ஆனால் பிஜேபி தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, மாநில அரசுக்கான அதிகாரங்கள்லாம் உள்ளடக்கிய ஸ்ட்ரக்சர், இதை காலி பண்ணுவதற்கான எல்லா வேலைகளையும் மோடி செய்வார். மோடி தான் இப்படி செய்கிறாரான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் செஞ்சுருக்கு, இந்தியா திணிச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டம் நம்ம நடத்தியிருக்கிறோம். அதையே தான் திரும்ப இவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. ஆக டெல்லியில் போய் எவனை உட்கார வச்சிங்கனாலும் அவன் இப்படி தான் இருப்பான். இது வரைக்கும் இந்திய அரசாங்கத்தில் இருந்த ஒரே ஒரு பிரதமர் ஓரளவுக்கு நல்லா இருந்தார்னா விபி சிங் மட்டும்தான். அதை தவிர்த்து வந்த எல்லாரும் சிக்கலுக்குரியவர்கள் தான். இந்தியா எப்போவுமே
தமிழ்நாடுக்கு எதிராகவும் தமிழருக்கு எதிராகவும் இருந்திருக்குங்கிறது தான் புலவர் கலியபெருமாளும் தமிழரசனும் முன் வச்ச அரசியல். அதை தான் வெற்றிமாறன் இந்த படத்தில் முன்வைக்க விரும்புகிறார். அதை நம்ம என்டார்ஸ் பண்ணி அதை சார்ந்து நம்ம விவாதிச்சுட்டு போகிறது தான் பெட்டர். அதை விட்டுட்டு பரத்வாஜ் ரங்கன் பேசுகிற மாதிரி இந்த படம் வந்து பிரச்சாரமாக இருக்குது, இந்த படம் வந்து வயலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் படம் பார்க்குறவங்களுக்கு தேவை கிடையாது. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குன்னுலாம் பேசுறது இருக்கு இல்லையா, அது படம் பார்க்குறவனுக்கு அது என்னவாக அவன் எடுத்துக்கிறானோ அப்படி முடிச்சுட்டு போயிடலாம். அதாவது நம்ம வந்து விநியோகஸ்தர் மாதிரி பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனால் இதை திரும்ப திரும்ப இப்படியான ஒரு கருத்தை நமக்குள்ளே உருவாக்குறதுக்கு என்ன காரணம்னா, வெற்றிமாறன் ஒரு தேர்ந்த படைப்பாளி கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே உருவாக்க பார்க்குறாங்க. அது அல்ல. இது வந்து விடுதலை வந்து தமிழர்கள் முன்வைக்கக்கூடிய பல்லாண்டு கால அரசியல் வாழ்வு நெறி அதை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான படம். அதனால் இது தமிழர் நிலத்துக்கான படம். இந்த படத்தை வந்து தொடர்ச்சியாக நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய கடமை இருக்குது நமக்கு. இது என்னோட முதல் கருத்தை வச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாற்றங்கள், அதற்கு பின்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அது ஒரு விடையடிக்கப்படாத ஒரு கேள்வியாகவே எப்போவுமே இருந்தது, அல்லது நம்ம கவனிக்காத ஒரு விஷயமாகவே இது வரைக்கும் போயிட்டே இருந்தோம். அந்த கதை இது வரைக்கும் சொல்லப்படவே இல்லை. இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இதெல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத கூட உணர முடியாதவர்களாக நம்ம வளர்ந்துட்டோம். ஏன்னா நம்மளுடைய பழைய சமூகம் எப்படி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் பழைய சமூகத்துக்கான வேறுபாடு என்ன, பழைய சமூகத்தை எப்படி புதுசாக மாற்றினாங்க, யார் மாற்றினாங்க, எப்படி மாற்றினாங்க, அதில் வந்து அவ கொடுத்த விலை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்லப்படவே இல்லை. நம்மளோட பாடத்திட்டத்தில் இல்லை, நம்மளோட பொதுவெளியில் இது கிடையாது. ஆனால் இந்திய விடுதலை போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பங்கை வந்து நம்மளுக்கு எப்போவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. காந்தி வந்தார், உண்ணாவிரதம் இருந்தார், போராட்டம் பண்ணார், ஜாலியன் வாலாபாக் நடந்தது இப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு வரலாறு நம்மகிட்ட சொல்லிட்டு அவரை முடிச்சிருவாங்க. இந்தியாவில் பெரிய பிரச்சனையே வந்து என்னென்னா, நம்ம கடந்த கால வரலாறுகள் நம்மளுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது. நம்மளுக்கு அல்ஜீப்ராவை சொல்லித்தர்ற மாதிரி, கோப்பர்னிக்கஸ் கண்டுபிடிச்சதை சொல்கிற மாதிரி, கெப்லர் வேதிகளை சொல்கிற மாதிரி, ஒரு கற்பாம்பூச்சி அறுவை சிகிச்சை பண்ணி அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய குடல் எங்கே இருக்குது, தலை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்குன்னு சொல்லி எழுதுகிற மாதிரி, தவளை அறுவை சிகிச்சை பண்ண மாதிரி, ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்த மாதிரி, இந்தியாவோட வரலாறை பகுப்பாய்வு செய்து, நம்முடைய சமுதாயத்தை பகுப்பாய்வு செய்து, இது எப்படி இருந்துச்சு, இது எப்படி மாறி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு சொல்லப்படலை. ரொம்ப மேலோட்டமான அரசியலாக, மேலோட்டமான வரலாறாக எல்லாத்தையும் போகிற போக்கில் சொல்லிட்டே இருப்பாங்க. குப்தர் வந்தார், அவர் ஒரு ஆட்சி அமைச்சார். கனிஷ்கர் இருந்தார், அவர் ஒரு ஆட்சி அமைச்சார். ஹர்ஷர் வந்தார், ஆட்சி அமைச்சார். அப்புறம் அடிமை வம்சம் வந்தது, முகலாய ஆட்சி வந்தது, வெள்ளைக்காரன் வந்தான். நம்மளுக்கு எல்லாம் என்னமா தெரியும்னா, இது சரி, இது இப்படிதான் நடக்கும் போல் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இதில் என்ன சொல்லணும்னா, சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் வரலாறுல மேப்பு கொடுத்து அதில் வந்து வரைய சொல்லுவாங்க, கனிஷ்க பேரரசு அப்படின்னு. நம்மளுக்கு கனிஷ்க பேரரசுன்னு போட்டு வரைச்சோம்னா தலைநகர் எங்கேப்பா இருக்குன்னா பெஷாவர் அல்லது வந்து காந்தகார் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் இருக்கும். அது இந்தியாவோட மேப்பை தாண்டி எங்கேயோ இருக்கும். அது இது அப்புறம் இந்தியாவோட பேரரசாக இருக்கும். நம்மளுக்கு சின்ன வயசில் நம்மளுக்கு யோசனை வரும், ஆனால் அதுக்கு பதிலே இல்லாமல் அப்படியே கடந்து போயிடும். ஹர்ஷ பேரரசு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி போட்டு நடுவில் ஒரு பட்டம் மாதிரி ஒன்று காமிப்பானுங்க. ஹர்ஷ பேரரசு மேலேயும் போயிருக்காது, கீழேயும் வந்திருக்காது, நடுவில் ஒரு பட்டம் மாதிரி பெல்ட் கட்டின மாதிரி இருக்கும். அது சரி, அப்போ கீழே யார் ராஜாவாக இருந்தால் மேலே யார் ராஜாவாக இருந்தான்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டானுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், குப்த பேரரசு பார்த்தா கீழே வந்திருக்காது. ஆனால் இதை இந்தியாவோட பேரரசுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இருந்தவங்களாம் யார், அரசாங்கமே இல்லாமல் இருந்தானா, ராஜாவாகவே இல்லாமல் இருந்தானா, நம்மளுக்கு கேள்விக்கு வரும் அந்த வயசில். ஆனால் நம்ம கேட்க தெரியாது, நம்ம வார்த்தையை சொல்லி தர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் நம்மளுக்கு இந்த சந்தேகம் தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கடந்து வந்துட்டே இருப்போம். நம்ம இந்தியாவோட வரலாறுக்கு ஆரம்பகால வரலாறுன்னு சொல்லி காமிக்கிறதுல இந்தியாவோட தலைநகரம்னு சொன்னால் இந்தியாவுக்கு வெளியே தான் இருக்கும். இப்போ என்னன்னா அதெல்லாம் தனி நாடாகவே இருக்கும். அப்போ இப்படி நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம மனசுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு சமயத்தில் எனக்கு என்னோட அப்பா ஒன்று சொன்னார், மேப் எடுத்து இந்த எக்ஸாமுக்காக நம்ம ஹர்ஷ பேரரசு கனிஷ்க பேரரசு குறிக்கிற மாதிரி குறிச்சிட்டு இருந்தப்ப அப்போ சொன்னார், அப்பா அந்த காலத்தில்ப்பா இந்தியான்னு ஒரு மேப்பு போட்டு அதில் ஹர்ஷ பேரரசு கனிஷ்க பேரரசுலாம் நடக்கலப்பா,
அப்போ இந்தியாவில் ஒரு மேப்பே இல்லை. மொத்தமாக நிலப்பரப்புன்னு ஆசியா பார்க்குற பற்றியா அந்த மேப் மட்டும் தான் இருந்தது. ஏன்னா அப்போ நம்மளுக்கு ஆசியா மேப்பை கொடுத்து சீனாவில் ஒன்று ஆறை கண்டுபிடின்னு போடுவானுங்க. சரிங்களா? என்னைக்கு தாமிரபரணி கண்டுபிடிலாம் போட மாட்டானுங்க. நம்மளுக்கு சீனாவில் எங்கே யாங்கி சிக்கியா எங்கே ஓடிச்சு அதை சொல்லு இதை சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்படி ஆசியா மேப்பை கண்டுபிடிச்சி இப்படி தான்ப்பா இருந்தது, அதில் எல்லாம் எல்லை பார்டர்லாம் கிடையாதுன்னா எனக்கு பெரிய அதிர்ச்சி. இது நம்மளுக்கு சின்ன வயசுல என்ன எல்லையெல்லாம் வந்து உண்மையாலுமே செவரு கட்டி வச்சிருப்பாங்க போட்டிருக்கு அப்படின்னா நம்ம சின்ன வயசுல போய் நினைச்சிருப்போம். நம்ம அப்போ நமக்குள்ளார இந்தியா என்கின்ற ஒரு மேப்பை வந்து சின்ன வயசுலேருந்து உள்ள திணிச்சு உள்ள வச்சுருந்தாங்க. அப்போ இதே வந்து உடச்சி நம்மளுக்கு கேட்கறதுக்கு யாரும் சொல்லித்தரல. நம்ம அதோட கடந்து அப்புறம் வந்து ஒரே பக்திமான்களாக மாறி தேசபக்தர்களாக மாறி இன்னைக்கு பைத்தியமாக பல பேர் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அது வந்து நம்மளுக்கு இந்த சமயத்தில் மாற்றம் எது? கனிஷ்கர்லேருந்து ஹர்ஷர்லேருந்து குப்தர் வந்து முகலாய பேரரசு வந்தது மாற்றம் அல்ல. இவர்கள் யார் ஆட்சியில் இருந்தாலுமே இந்த மக்கள் கூலிகளாக விவசாயம் செஞ்சுட்டு தங்களுக்கான கால்வயிறுக்கான எந்த உணவும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. இது எப்போ மாறுது அப்படின்னா கடந்த 100 வருஷத்துல தான் அந்த கதை மாறுது. இந்த 100 வருஷத்துக்குள்ளதான் நிலத்துக்கூட அடிமைகளாக பிணைக்கப்பட்ட மக்கள் நிலத்திலிருந்து வெளியே வர்றாங்க. அப்புறம் தொழிற்சாலைகளுக்குள்ளாக இதே அடிமைகளாக கொண்டு செல்லக்கூடிய அந்த உழைப்பாளிகள் தொழிலாளர்களாக மாறுறாங்க. அப்போ தொழிற்சாலைக்குள்ள உரிமையை வாங்குறாங்க, விவசாயத்துக்குள்ள தங்களுக்கான கூலிக்கான பங்கு கேட்குறாங்க. இது ரெண்டையும் கேட்கணும்னு சொன்னது குப்தரோ ஹர்ஷரோ கனிஷ்கரோ முகலாய பேரரசோ வெள்ளக்காரனோ கிடையாது. அதை கேட்கணும்னு சொன்னவங்க கம்யூனிஸ்டுகள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல சுயமரியாதையோட இவர்களெல்லாம் வந்து நிலத்தில் அடிமையாக இருக்கணும்னு கடவுள் சொல்லிட்டாரு, சாஸ்திரம் சொல்லிச்சு. அதனால் நீ நிலத்தில் நீ அடிமையாக இருக்கணும். அந்த படத்தில் வரும், இந்த விடுதலை படத்தில் வருஷம் உங்கள் அம்மா இப்படி தான் என் கூட வந்து படுத்திருக்கா, உன் பாட்டி இப்படி தான் என் கூட வந்து படுத்திருக்கா, நீ என்ன புதுசாக மாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறது இல்லையா? இதை யார் சொன்னாங்கன்னா ஒரு மதம் சொல்லுது, சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லுகிறது. இந்த மதத்தை யார் படைச்சாங்க? கடவுள் படைச்சாரு. சாஸ்திரத்தை யார் படைச்சாங்க? கடவுள் படைச்சாரு. அதனால் நீ கேட்கணும்னு சொல்லி மக்களுடைய மனதை மாற்றி அவர்களே அடிமைகளாக ஒப்படைக்கிறது இருக்குல்ல, மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஓ இதான் போல் இருக்குன்னு சொல்லி ஒப்படைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மூடத்தனம் இருக்குல்ல, அந்த மூடத்தனத்தை அம்பலப்படுத்தி உடைத்து வெளியே கொண்டு வந்த திராவிட இயக்கம் தந்தை பெரியார். இது ரெண்டு தான் இந்த 100 வருஷத்துல நம்மளுக்கு நடந்த மாற்றம். இதை தவிர வேறு எவனும் மாற்றத்தை கொண்டு வரல. தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பார்ப்பனர்கள் வந்து யூடியூப்ல பயங்கரமா பொங்குறாங்க, எங்களை வந்து திராவிட இயக்கம் வந்து ஒதுக்கிடுச்சு, பெரியார் வந்து எங்களை வந்து ஒன்மா பேசிட்டாருன்னு இந்த கஸ்தூரிலேருந்து எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்குறேன். நான் சொல்றேன், நீங்கள்லாம் இன்னைக்கு வெளியில வந்து படிக்க வந்து வேலைக்கு போக வந்து உங்களை வந்து குடும்பங்கள்ல இருந்து குழந்தை திருமணத்துல உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தவரை பெரியாரும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான். வேற எந்த சாதிகளை விட பார்ப்பனர்கள் தான் பெரியாரால் பலனடைந்தவர்கள். பெரியார் மட்டும் இல்லைன்னா இந்த டிக்கெட்டுங்கள்லாம் 7 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு 10 வயசுல அந்த பிள்ளை பையன் செத்து போயிட்டான்னா விதவியா மொட்டை அடிச்சு வெள்ளை துணியை பூத்தி வீட்டில் புறக்காடியில் உட்கார வச்சு காலங்காலமாக சித்திரவதை பண்ணியிருப்பானுங்க. இந்த பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காது, காலேஜுக்கு போயிருக்காது, வேலைக்கு போயிருக்காது, சைக்கிள் ஓட்டியிருக்காது, ஸ்கூட்டர் ஓட்டியிருக்காது. இதையெல்லாம் மாற்றினது பெரியாரிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் தான். இது தாங்க இந்த மண்ணோட வரலாறு. இதை எவனெல்லாம் மறுக்கிறானோ அவன்லாம் அயோக்கியன். இதை எவனெல்லாம் தவறுன்னு சொல்கிறானோ, எவனெல்லாம் பெரியாரிஸ்ட் தப்பு கம்யூனிஸ்ட் தப்புன்னு சொல்கிறானோ அவனெல்லாம் மறுபடியும் பழைய மாதிரி இவங்கெல்லாம் அடிமையாக போகணும், இந்த பெண்கள்லாம் அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவன். இந்த பின்னணியில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் எப்படி இருந்தாங்க, எதை இழந்தாங்க, எப்படி இயங்குனாங்க, எப்படி மக்களோட உரையாடினாங்க அப்படின்னு ஒரு வரலாறை சொல்றதுக்கான துணிச்சல் இந்தியாவில் படைப்புலகத்தில் பெரிய அளவுக்கு ஆட்கள் இல்லை. அப்படி அபூர்வமாக வந்த ஒரு சிலரில் வெற்றிமாறனும் ஒருவர். ஒரு வருஷத்துக்கு 100 படம் வருதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த 70 வருஷத்துல எத்தனை படம் வந்திருக்கும் இல்லைங்களா? இத்தனை படத்துல எத்தனை படம் வந்து இந்த வரலாறு நம்மளுக்கு சொல்லுச்சு. அப்போ அதெல்லாம் சொல்லி இருந்ததுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக இருந்திருக்காது. உண்மையாக சொல்ல போனால் விடுதலை படம் வந்து என்னங்க பழைய கதையை சொல்கிறீங்க, இதெல்லாம் 1950 படத்தை போட்டு காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லை, நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்லலையே. தமிழரசன் இறந்து போய் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆக போகுது, 35-40 வருஷம் ஆக போகுது.
தமிழரசுன்ற பேரை யாருக்கு தெரியாது, கலியபெருமாள் யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த வரலாறுகள்லாம் இது வரைக்கும் சொல்லப்படலை. இவர்களெல்லாம் நம்மோட வாழ்ந்திருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாங்க. இப்போ எவ்வளவு தூரம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மோசமான சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதா முக்கியம். இன்னைக்கு புஷ்பான்னு ஒரு படம் பயங்கரமாக ஓடுதுங்க. எனக்கு அது மன வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்த செம்மர கடத்தலில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 22 பேரை சுட்டு கொண்டாங்க. தமிழர்களை மட்டும்தான் கொண்டாங்க, 20 பேர் கொண்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆவணங்கள் எடுத்து பார்த்த பொழுது அதற்கு முன்னாடி 6 வருஷத்தில் 8 பேரை கொலை பண்ணியிருக்காங்க தமிழர்களை. சரிங்களா? கிட்டத்தட்ட 4000 பேர் ஆந்திராவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த செம்மரக்கடத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு ஹீரோவாக பார்க்குறோம். அது ஆந்திராவில் இருக்கக்கூடிய 2 பெரிய சாதிகளினுடைய ஆதிக்கத்திற்கு நடக்கக்கூடிய சண்டை. அதில் பலியிடப்பட்டதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஏழை குடியானவர்கள் தான். இது வந்து அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். ஆனால் அந்த படம் இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்ன? இந்த செம்மர கடத்தலில் கொல்லப்பட்டவங்க, நாங்கள் எடுத்த கணக்கு படி பார்த்தா 32 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. 32 பேரை சித்திரவதை பண்ணி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழர்கள் தான் எல்லாருமே. ஆனால் நம்ம இன்னைக்கு புஷ்பா படத்தை கொண்டாடுறதுக்கான காரணம் அந்த வரலாறே நம்மளுக்கு தெரியாதுங்கிறதா. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த வரலாறை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு வந்து வெற்றிமாறன் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமை அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. மார்க்சிய அரசியல் வந்து பேசிய தீர்க்கமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வரையறை வந்து நில உடைமை அப்படிங்கிறது. நிலத்தை அவன் சொந்தமாக வச்சிருக்கிறான். அந்த சொந்தமாக வச்சிருக்கக்கூடிய அந்த பண்ணையார் இடத்துல தொழிலாளர்கள் எப்படி இருக்கிறாங்க? உலகம் முழுவதுமே நிலம் என்றது ராஜாக்களோ பெரும் பண்ணையார்களாக இருக்கு பிரபுக்களோ அவங்களுக்கு வச்சிருப்பான். மற்ற மக்கள் எல்லாம் கூலியில் அங்கே வேலை பார்க்கணும். அவனுக்கு அந்த இடத்துல ஒன்றதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருப்பான். அறுவடையில் கொஞ்சம் போல் அவங்க பிழைக்கிற அளவுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு ஒரு இடத்த கொடுத்துருப்பான். வேறு எதுவும் சொத்து பத்தெல்லாம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. இது மட்டும் இல்லாமல் அவனோட மனைவியும் அவன் சொந்தம் கொண்டாடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆங்கில படத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். அதில் ஆங்கில படத்தில் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். பிரேவ் ஹார்ட் படத்துலேயே நம்ம வந்து மெல் கிப்சன் சண்டை போடுவார். அதில் இப்படிலாம் இருக்கக்கூடிய சமூக நிலைகளில் வந்து இங்கே கம்யூனிஸ்டுகள் உடைக்கிறாங்க. முதல்ல மக்களை அணி திரட்டுறாங்க, ஒரு அமைப்பாக மாற்றுறாங்க. அமைப்பாக மாற்றினு தங்களுக்கான உரிமைகளை கேட்குறாங்க. உரிமைகளை மறுக்கக்கூடியவங்களை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படி மக்கள் அமைப்பாக மாறி போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது அரசாங்கம் என்ன பண்ணுதுனால் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் தோழர் சொன்னார், அரசாங்கம் வேற அரசு வேற அப்படின்னு. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதெல்லாம் நம்ம குடும்பத்திலேருந்து போனோன்னா தான் இருப்பான். அவனுக்கு முதல்ல போனால் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ட்ரைனிங்கில் நக்சலைட்டுகள் தேசத்துக்கு எதிரானவர்னு சொல்லி தருவான். போராட்டம் என்பது தேசத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவான். சரிங்களா? அப்போ கட்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்துருவான். இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஆளுங்களே தான் மண்டைய கழுவி அப்படி ஆயிடுவானுங்க. மண்டையை உண்மையாக கழுவுறது யாருன்னா இந்த அரசு அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். நம்ம கூட படித்தவன் தாசில்தார் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு பாருங்க. நம்ம கூட படித்தவன் ஒரு டிஆர்ஓ மாறினதுக்கப்புறம் எப்படியான ஆளாக மாறுறான்னு பாருங்க. நம்ம கூட இருந்தவன் ஒரு போலீஸ்காரனாக மாறினதுக்கப்புறம் எப்படி மாறுறான்னு பாருங்க. இவங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இத்தனை பேரும் நம்ம கூட படித்தவங்களாக இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரர்களாக இருப்பாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பாங்க. இவர்களாம் எப்படி மாறி இருக்கிறாங்கன்னா, அவர்கள் வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணுனா, இவன்லாம் நல்லவன் இவனெல்லாம் கெட்டவன். நீங்கள் ஏடிஎம்மில் போய் ஏடிஎம் உடச்சி திருடுறீங்க அப்படின்னீங்கன்னா பெரிய படமாக போட்டு உங்களுக்கு வந்து ஏடிஎம் கொள்ளைக்காரன், வங்கி கொள்ளைக்காரன் அப்படின்னு நியூஸ் போடுவாங்க. அதை அதானி போயிட்டு நேராக பேங்க் மேனேஜரை பார்த்து, நீ எனக்கு 1 லட்சம் கோடி கொடுத்துரு, நான் கொடுக்குறப்ப கொடுப்பேன், வாங்குறப்ப வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அது செய்தி கிடையாது, அது வளர்ச்சி. அது வளர்ச்சி, இது கொள்ளை. இப்போ இந்த விஷயத்தை நம்மளே நம்புற அளவுக்கு நம்மளை வந்து மாற்றிருப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்குள்ளாக இந்த அதிகாரிகள் எப்படி வந்து இந்த மக்களை எல்லாம் பிரிக்கிறாங்க. இப்போ ஒன்றுபட்டு ஒரு விவசாய போராட்டம் வந்தாங்கன்னா, ஒரு தொழிலாளி போராட்டம் ஒன்றும் இல்லைங்க, சாம்சங் போராட்டம் நடந்துச்சு. சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் சங்கம் வைக்கிறதுக்கு போராட்டம் நடத்துகிறான். என்ன சொல்கிறான்? நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம், எங்களுக்கான உரிமையெல்லாம் கேட்கணும்னு ஒரு தொழிற்சங்கம் வைக்கிறான். அதுக்கு போலீஸ்க்கு என்ன வேலை? வீடு வீடாக போய் கைது பண்ணதை பார்த்தீங்கல்ல. போலீஸ்காரனுக்கும் தொழிற்சங்கம் உருவாக்கக்கூடிய அந்த உரிமையை தடுப்பதற்கு எந்த ரைட்ஸும் சட்டத்தில் கிடையாது. அப்போ ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னால், இந்த காவல்துறை அதிகாரிகளோ அரசு அதிகாரிகளோ இவர்கள் எல்லாமே
பெரும் பணக்காரர்கள், முதலாளிகள், பண்ணையார்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நடைமுறை செய்கிறவங்க. அதனால ஸ்டெர்லைட்டில் அப்பாவி மக்களை சுட்டு கொலை பண்ணுறான். மனு கொடுக்க போனவன் தானே, தாமிரபரணி ஆற்றுல சுட்டு கொலை பண்ணுறான். அப்போ இதெல்லாம் என்னென்ன, ஏன் போலீஸ் இதை செய்யுது, ஏன் அதிகாரி இதை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுதான். அதனால தான் இந்தியாவோட அரசாங்கம் அப்படிங்கிறது முதலாளிகளுக்கான அரசாங்கம்னு சொல்லுவாங்க. முதலாளிகளுக்கு ஏதாவது பிரச்சனை, முதலாளி கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இவங்க போய் என்ன பண்ணுவானுங்க, எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு என்னென்ன வேலையை செய்வானுங்க. அதுதான் இன்றைய சூழல். அப்போ அதை மாற்றுவதற்கு என்ன பண்ணுறாங்க, மக்களை அமைப்பாக மாற்றுகிறார்கள், தொழிற்சங்கமாக மாற்றுறாங்க. நீங்கள் தனித்தனி நபராக நான் வந்து மார்க்ஸ் படிச்சிருக்கேன், நான் பெரியார் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லா கருத்தும் தெரியும்னு சொல்லிட்டு எந்த அமைப்பில் இயங்காமல் இருக்கான்னு தெரியுங்களா, அவன் தான் இருக்கிறதுலே பயனில்லாத ஆள். அவனை வச்சுட்டு ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஏன் அமைப்பாகிறோம் அப்படின்னா ஒரு இலக்கை அடைவதற்கு அமைப்பாகிறோம். ஏன் அமைப்பாகிறோம்னால் உங்களது எதிரி அமைப்பாக இருக்கிறான். ஏன் நாம் இயக்கமாக மாறுகிறோம் என்றால் உங்கள் எதிரி அரசாக இருக்கின்றார். ஏன் நாம் இயக்கமாக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று சொல்றோம் அப்படின்னா உங்களை எதிர்க்கக்கூடியவன், உங்களை அழிக்கக்கூடியவன் வலிமையுடன் இருக்கிறான். அதுபடி தனித்தனியா நீங்க ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டிங்கனால அதை மாத்திருவீங்களா என்ன? அது வசதி உங்களுக்கு. நான் பெரியார் படிப்பேன், ஆனால் பெரியாரிஸ்ட் அமைப்பில் இருக்க மாட்டேன். நான் மார்க்சியம் படிப்பேன், மார்க்சிஸ்ட் அமைப்பில் இருக்க மாட்டேன். அப்படி மார்க்சிஸ்டும் கிடையாது, பெரியாரிஸ்டும் கிடையாது. உங்களால் எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. மாற்றத்தை கொண்டு வராமல் நான் ஒருத்தன் தனியாக பெரியாரிஸ்டாக இருக்கிறான், ஒருத்தன் மார்க்சிஸ்டாக இருக்கிறான்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கு. நீ என்ன மாற்றத்தை கொண்டு வந்துருங்க, உங்களால் என்ன மாற்றம் நடந்துடும். இல்லை நான் ஸ்டேட்டஸ் போட 4 பேர் அதை பார்த்து படித்து மாறுவாங்கல்ல அப்படின்னு. மாற்றம் வந்து நீ இறங்கி ஃபிசிக்கலாக மாற்றணும். ஃபிசிக்கலாக யார் மாற்றுவா? அதை யார் மாற்றுறது? அதுக்கான ஃபோர்ஸ் எங்கேருந்து வரும்? அதனால தான் இயக்கமாக மாறணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல சொல்லுவார்ல, நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம்மளை வழிநடத்த நல்ல கொள்கைகள் வேணும், அது இயக்கமாக மாறணும் அப்படிங்கிறது. அதனால் வெறும் நல்லவனாகவே இருக்கிறதோ, முற்போக்கான தனிநபராக நம்ம சுற்றுறதுனால எந்த மாற்றமும் வந்துடாது. அப்போ இந்த படத்தில் அதெல்லாம் ரொம்ப அழகாக உணர்த்திட்டே போகிறாங்க. இதே ஒவ்வாதவங்க 2 பேர் இருப்பான். ஒன்று முதலாளிகள் பக்கம் சார்பாக இருக்கக்கூடிய சங்கி பசங்க இருப்பானுங்க. இன்னொன்று தனிநபராக நான் பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு எல்லா பிற்போக்குத்தனமும் பண்ணக்கூடிய முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோஷ்டி ஒன்று இருக்கும். அவங்களுக்கு இதை கண்டா பயமாக இருக்கும் இந்த படத்தை பார்த்தா. அப்புறம் அந்த இதில் சொல்கிறது, இந்த வன்முறை அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக வந்து வன்முறை அப்படிங்கிறது வந்து அறவழி போராட்டமா, வன்முறை போராட்டமா, ஆயுத போராட்டமானுவாங்க. போராட்டத்தை வந்து கிளாசிஃபை பண்ணுறது என்ன கையில் கொடி வச்சிருக்கிறியா துப்பாக்கி வச்சிருக்காங்கிற பொறுத்த இல்லை, போராட்டத்துடைய கோரிக்கையை பொறுத்து தான் போராட்ட ஜனநாயகமாக இல்லையாங்கிற முடிவு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? போராட்ட கோரிக்கை தான் அது ஜனநாயக வழியா ஜனநாயகமற்ற வழியான்னு சொல்லணும். போராட்டத்தை கோரிக்கை என்னது? இந்து கோயில்களை இந்துக்களுக்கே கொடுங்க கோரிக்கை அயோக்கியத்தனமானது, அது ஜனநாயக விரோத கோரிக்கை. இந்து கோயில்களுக்குள்ளாக அனைவரும் அர்ச்சகராக மாறுவது ஜனநாயக கோரிக்கை. ஒரு போராட்டம் ஜனநாயகமாக இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்வது என்பது அதனுடைய இலக்கு தானே ஒழிய அதில் நீ ஆயுதம் வச்சிருக்க ஆயுதம் வைக்கலங்கிற அர்த்தம் இல்லை. ஏன் ஒருத்தன் ஆயுதம் வச்சுக்க வேண்டிய நிலைமை வருகிறது? ஏன் ஆயுதம் வச்சுக்க வேண்டிய நிலைமை வருதுன்னால் இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஆளுங்க ஆயுதம் வச்சிருக்கிறான். அவனுக்கு யார் ஆயுதம் கொடுத்தா? நீ எல்லையில் இராணுவத்துக்கு ஆயுதம் வச்சுக்கோ, வேற நாட்டோட சண்டை போகிறதுக்கு பீரங்கி வச்சுக்கோ, விமானம் வச்சுக்கோ, துப்பாக்கி வச்சுக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கோ. சொந்த நாட்டு மக்களோட உனக்கு வந்து முரண்பாடு வருதுன்னா அதை டீல் பண்ணுறதுக்கு எதுக்கு துப்பாக்கி தூக்கிட்டு வர? முன்னேற துப்பாக்கி தூக்க சொன்னா அண்ணன் தம்பிக்கு உள்ள பிரச்சனை. இங்கே அதிகாரிகளாக இருக்கணும்னு சொல்லி நம்மளும் இருக்கணும் சொல்லி எல்லாம் சொந்தக்காரலாம் தானே இருப்போம் ஒரு காலத்தில். அப்போ நீங்கள் வந்து இந்த மக்களை ஒடுக்குவதற்கு ஒரு ஆயுதத்தை ஒரு அரசோ நிர்வாகமோ பயன்படுத்துது என்றால் அந்த அடக்குமுறை எதிர்த்து நிற்பதற்கு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை வருகிறது. நம்மளுக்கு திடீர்னு வந்து காந்தியவாதியாக பேசிட்டு இருப்பான், ஆனால் தேர்தலில் எல்லா ஆயுதம் பண்ணிட்டு இருப்பான். வேட்பாளர் கடத்துறதுலேருந்து ஓட்டை கடத்துறதுலேருந்து இவிஎம் மிஷினை கடத்துற வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். ஃப்ராடுத்தனம் பண்ணுறது தப்புன்னு சொல்ல மாட்டான். சரிண்ணா, நீங்கள் ஒரு கல் எடுத்து எரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய வன்முறையாளனா பார்த்துருவாங்க. அப்போ இந்த வன்முறை அப்படின்னு நமக்குள்ளார மண்டையை கழுவுறது இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு காலத்தில் அனுமதிக்காது. வன்முறை அப்படிங்கிறது வந்து
ஒரு சிஸ்டத்தை நீங்கள் மாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய வழிமுறைகளிலே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவன் எதையெல்லாம் வச்சு உங்களை ஒடுக்குறானோ அந்த சமயத்தில் நீங்கள் எதை வச்சு உங்களை பாதுகாத்து கொள்ள முடிகிறதோ, எதை வச்சு உங்கள் போராட்டத்தை பாதுகாக்க முடிகிறதோ, எதை வைத்து உங்கள் கோரிக்கையை பாதுகாக்க முடிகிறதோ அதுதான் ஜனநாயக வழிமுறை. அது எதுவாக வேணா இருக்கலாம். இலங்கையில் சொல்லுவாங்க புலிகள் வந்து வன்முறையை பயன்படுத்துகிறாங்க, அதான் வன்முறையில் அழிஞ்சான்னு கதை விடுவானுங்க. மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை கொண்டு வந்து இறக்கி டேங்கை கொண்டு வந்து இறக்குனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பிடிச்சி கொண்டு போய் அடித்து கொலை பண்ணால், பெண்களை ரேப் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இலங்கை ராணுவம் மூலிகை அப்படின்னு முழக்கம் போட்டுருப்பீங்களாங்க? யதார்த்தமாக ஒன்று பேசணும்ல. அப்போ அந்த வன்முறை என்பது என்னன்னால், ஒரு வன்முறையாக ஒரு அரசு செயல்பட தடுப்பதற்கு எந்த வழிமுறையாக இருந்தாலும் அந்த வழிமுறையை பயன்படுத்தி அந்த வன்முறை நிறுத்துவது என்பது தான் இலக்காக இருக்க முடியும். அதனால் புலிகளுடைய ஒரு ஆயுத போராட்டங்கிறது இலங்கையினுடைய வன்முறை தடுத்து நிறுத்தியது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது அவங்க போய் சிங்கள பகுதிகளெல்லாம் போய் கூட்டு வச்சு எல்லாத்தையும் கொலை பண்ணலை. எங்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு வந்தது அப்படிங்கிறதா. ஆனால் இது எல்லாத்தையும் மறுத்துட்டு போராடக்கூடிய மக்களையும் மிகப்பெரிய அரசாங்கத்தையும் சமப்படுத்தி காட்டுற வேலையை தான் இன்னைக்கு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பிப்பானுங்க. சரில, அன்றைக்கு தமிழரசன் செய்ததும் கலியபெருமாள் செய்ததும் வந்து அந்த காலகட்டத்தினுடைய தேவை. இன்னைக்கு அந்த பண்ணையார் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு விவசாயம்ங்கிறது ஒரு லாபகரமான தொழில் இன்னைக்கு இல்லைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவசாயத்தினுடைய பங்களிப்பு என்பது 1950 தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 55% 60% வந்து விவசாயத்தினுடைய பங்களிப்பு இருந்தது. இன்னைக்கு 20% கிடையாது. விவசாயத்தினுடைய பங்களிப்பு பொருளாதாரத்தில் 20% கிடையாது. அதனால் இன்னைக்கு பெரும் பண்ணையார்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம அதை பேசும் பொழுது வேறையா இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு மிகப்பெரிய உற்பத்தி, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தொழில் விவசாயமாக இருக்கும் பொழுது அந்த விவசாயத்தை கட்டுப்படுத்த பண்ணையார் ஒரு பெரும்பாலான தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட 60% உற்பத்தி வந்து விவசாயத்திலேருந்து வருதுன்னா தமிழ்நாட்டினோட 60% தொழிலாளர் எங்கே இருப்பான்? விவசாயத்தில் தான் இருந்திருப்பான். 60-70% தொழிலாளர் அவங்க விவசாயத்தில் தான் இருந்திருப்பான். அது 70% தொழிலாளர்களை கசக்கி புளியக்கூடிய பண்ணையார்களை எப்படி கையாண்டிருப்பாங்க? அப்படிதான் நீங்கள் வந்து அதை அணுக வேண்டியது இருக்கும். ஆகவே இந்த படம் வந்து நிறைய கோணங்களில் விவாதிக்கப்படுவதற்கான கதவுகளை திறந்து வைத்திருக்க, அந்த வகையில் என்னுடைய முதல் கட்ட கருத்தை பதிவு செய்து அடுத்த விவாதத்துக்கு வழிவிடுகின்றேன்.